அப்பா, பாலாஜி ஹாஸ்டல் விட்டு வந்துடுறேன்ப்பா. இவன் ஆத்துல இருந்தப்போ இந்த வீடு ஹாஸ்டலா இருந்தது. இப்ப இவன் இருக்கிற ஹாஸ்டலாவது ஆமா இருக்கான்னு பாத்துக்கோ. அவனை ஹாஸ்டல்ல சேர்த்தது தப்புன்னு சொல்லலா? ஹாஸ்டல்ல படிக்கிறவாள்லாம் பண்பை கத்துக்கிறா, அன்பை கத்துக்கிறாளான்னு சந்தேகமா இருக்கு. அது கிறிஸ்டியன் ஹாஸ்டல்ப்பா. இப்பெல்லாம் நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கிறிஸ்டியானிட்டி நேம் போர்டுல மட்டும்தான்டா இருக்கு. ஆ, இந்தா. தேங்க்ஸ் தாத்தா. பாலாஜி, தாத்தாவை சேவிச்சுக்கூடா. வேண்டாண்டா கண்ணா, மனுஷால சேவிக்க கூடாது, ஆண்டவரை தான் சேவிக்கணும். பாட்டி மட்டும் சேவிப்பாளே. அப்போ பாட்டி வாஸ் நாட் ஏ கிறிஸ்டியன். பாட்டிக்கு உலகம் தெரிஞ்சது, ஆனா சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்சதும் அவ உலகத்தை விட்டு போயிட்டா. சேவிக்கிறதுன்னா தொழுது கொள்றதுன்னு அர்த்தம். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் தொழுது கொள்வாயாகன்னு பைபிள்ல போட்டிருக்கு. காட் பிளெஸ் யூ. போ, நன்னா படி. ரூபா, பைபிள் படிச்சியா? படிச்சனே. எப்போ? நேத்து. ஏன் இன்னைக்கு என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டேளா? தினமும் பைபிள் படிச்சு ப்ரே பண்றியா இல்லையா? இத பாருங்க, சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. கார்த்தால எழுந்ததும் பைபிள் படிச்சு பிரேயர் பண்ணுன்னு சொல்றேன், அது தப்பா? தினமும்லாம் என்னால பைபிள் படிச்சுட்டு இருக்க முடியாது. நேக்கு தோணினா படிப்பேன். எப்ப பாரு பைபிள் படி ஜெபம் பண்ணுன்னு ஒரே பிச்சல். என்னால தாங்க முடியல. இங்க பாருடி, உனக்கு நான் முதல் கொடுத்த கிஃப்டே பைபிள் தான். கிஃப்ட் தானே, அது பத்திரமா பெட்டியில இருக்கு. பைபிள் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இல்லடி. பைபிள் கிழிஞ்சு போய் அழுக்கா இருந்தா அது யாரோடதோ அவ மனசு சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். ஏன் மனசு சுத்தமா இல்லைன்னு சொல்றேளா? உன் மனசு இன்னும் ஆண்டவரை முழுசா ஏத்துக்கலன்னு சொல்றேன். இத பாருங்க, உங்களுக்கு என்ன பத்தி முழுசா தெரியறதோ இல்லையோ, ஜீசஸ்க்கு என்ன பத்தி நன்னா தெரியும். என்னடி நீயும் ஜீசஸும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்ச மாதிரி சொல்ற? சங்கீதம் 1:2 படிச்சு பாரு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆரம்பிச்சிட்டேளா? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. Don't compel me to do your wishes. வாங்கோ. உங்க ஃபாதர் இல்லைங்களா? இப்ப நானே ஃபாதர் தான். கொடுங்கோ. சத்தியத்தின் வழி சரியான இடத்துக்கு தான் வந்து சேரும்னு அப்பா சொன்னார்ல. இட் ரீச்டு மீ அண்ட் ஐ அம் எ கிறிஸ்டியன் நவ். என்ன நெத்தியில நாமத்தை காணும் பார்க்குறீங்களா? அது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது இருதயத்தில் இருக்கு. அதான் இயேசுவின் நாமம். இந்தாங்கோ. Praise the Lord Jesus. வணக்கம் ஐயா. Praise the Lord Jesus. ஐயாவை பார்க்க வந்தேன். அப்பா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கார். உள்ள போங்கோ. என்ன நீங்க பழையபடி மகேந்திரானே கூப்பிடலாம். அது எப்படி? இப்ப நீங்க ஒரு பாஸ்டர். உங்க வீட்ல என் பொண்டாட்டி என்னவா இருக்காளோ அதே மாதிரி தான் நான். ஆண்டவரோட வீட்ல நான் வேலைக்காரன். என்னம்மா இது? ஏய், எச்ச பண்ணிடாத. பெருமாளுக்கு வச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு என்ன விசேஷம்? காரடியா நோம்ப சுமங்கலிகளுக்கு ரொம்ப விசேஷம். கார்த்தால இருந்து ஒன்னும் சாப்பிடாம பங்குனி மாசியும் ஒண்ணு சேருச்சே இந்த நோம்ப முடிப்பா. நோம்ப முடிக்கிறச்ச இந்த மஞ்ச கயத்தை கட்டிப்போம். தாலிய கூட பிரிச்சு கோத்துப்பால? பரவாயில்லையே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. எங்க பாட்டி பண்ணுவா, நான் பாத்திருக்கேன். இந்த கயத்தை என் கையில கூட கட்டி விடுவா. அப்போ உனக்கு கல்யாணம் ஆகலல, அதனால தான் கையில கட்டியிருக்கா.
இப்ப நீ கழுத்திலேயே கட்டிக்கலாம். ஆம்படையா நன்னா இருக்கணும்னு மனசுல நினைச்சுண்டு இந்த கைத்த கட்டிக்கோ, தப்பில்ல. ரவி, உன் விஷயத்துல நானும் அம்மாவோ எப்பவுமே தலையிடுறதில்ல. அதே மாதிரி உன்னை அது செய் இது செய்யன்னு நாங்க எப்பவுமே எங்க விருப்பத்துக்காக வற்புறுத்தினதும் இல்லை. உங்க 2 பேர் சந்தோஷம் தான்டா எங்களுக்கு முக்கியம். இங்க பாருங்க அப்பா, பாத்தேளா இன்னைக்கு காரடையா நோம்புல அம்மா தான் கட்டி விட்டா.